ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல். கபடி தான், பிகேஎல் தான், ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் தான். நேற்று தோத்துட்டோம், படுதோல்வின்னு தான் சொல்லணும். உங்களுக்கு தெரியும். நைட்டே ரிவ்யூ போட்டோம், கமெண்ட் போட்டோம். அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் உடனே பதிலும் போட்டோம் 2 மணி வரைக்கும். இல்லை வேற ஒருத்தர் குறை போட்டுக்கிட்டாரு, நான் நிறையா தானே கேட்குறேன் கேள்வி, ஏன் பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க, ஏன் சேரன் அண்ணா பற்றி சொல்ல மாட்டேங்கிறீங்க, அஸ்வன்குமார் பற்றி தான் சொல்லிகிட்டே இருப்பீங்களா அப்படின்லாம் வேறு கேட்டாங்க. ஜென்ரலாகவே என்ன சொல்கிறேன் நான், சேரன் அண்ணா புதுசு இந்த செட்டப்புக்கு. அஸ்வன்குமார் இஸ் டிஃப்ரெண்ட். அவர் இந்தியாவுக்கு கோச் பண்ணவர். செகண்ட் திங், சச்சின் போய் 5 டூஆர் டையில் ஃபெயில் ஆகிட்டு வந்தால் கோச் என்ன பண்ணுவார்? வெளில அவரை போய் விளையாட முடியும்ல, சொல்லி தான் கொடுக்க முடியும். அவ்வளோ பெரிய ரைடரே நீங்கள் லெட் டவுன் பண்ணால் என்ன பண்ண முடியும்? எனிவே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கோச்சில் கேட்ட கேள்விகள் என்னன்னு நம்ம பார்த்துருவோம். எடுத்தோடனே கேட்டாங்க, அப்புறம் டிஃபீட்டு, உன்னோட தாட் என்ன, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு. ஆஸ் யூஷுவல் அதே ஹம்பிளாக பேசினார். ஸ்டார்டிங் में डिफेंस अच्छा खेला, राइडिंग में सक्सेस नहीं हुआ. फर्स्ट हाफ डिफेंस अच्छा खेला, लेकिन सेकंड हाफ डिफेंस भी अच्छा नहीं खेला. राइडिंग में थोड़ा स्कोर आया सेकंड हाफ में, लेकिन डिफेंस स्कोर नहीं आया, इसलिए हार गया. ஆமாம், ஸ்டார்டிங்கில் டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க. ரைடிங்லேருந்து சக்ஸஸ் கிடைக்கல எங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ரைடிங்லேருந்து கொஞ்சம் பாயிண்ட்டும் வரல, டிஃபென்ஸும் ரொம்ப மோசமாக விளையாண்டாங்க. இதெல்லாம் தான் காரணம் நாங்கள் தோற்றதுக்கு. அண்ட் ரைடிங் கூட கொஞ்சம் கொஞ்சம் பாயிண்ட் வந்தது செகண்ட் ஹாஃப். பட் செகண்ட் ஹாஃப் டிஃபென்ஸ் ரொம்ப வீக் ஆகிடுச்சுன்னு டிஃபென்ஸ் மேலே சொல்லிட்டார் அவர் டக்குன்னு. எனிவே, அப்புறம் இன்னொருத்தர் கேட்டார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா விளையாடிங்க, செகண்ட் ஹாஃப் மோமெண்டம் எங்கே போச்சு, எந்த இடத்துல தோற்றிங்க நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஃபென்ஸ் அச்சா கேளா, செகண்ட் ஹாஃப் டிஃபென்ஸ் கல்த்தி ஹோ கயா, इसलिए அவ்வளோ சிம்பிளாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் டிஃபென்ஸ் நல்லா விளையாண்டாங்க, செகண்ட் ஹாஃப் டிஃபென்ஸ் சரியாக விளையாடல, அதனால தான் தோத்தோன்னாங்க. ரைடிங் டிபார்ட்மெண்ட்டு என்ன சொல்ல முடியும், ஆள் இல்லையே. நரேந்திர இன்ஜுரி வெளில உட்காந்துருக்காரு. சேரன் அஜித் வந்ததுனால கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருந்தது மேட்ச். இதெல்லாம் நான் சொல்கிறது. சச்சின் தன்வார் ஒரே மாதிரி போய் மாட்டிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் எல்லாம் என் மேலே ஒழுங்குன்னு நம்பர் போய் நின்று என்ன பண்ண முடியும் கோச்சு? சொல்ல தான் முடியும் ஒரு ஆளை. ஐ டோன்ட் நோ, சச்சின் இவ்வளோ பெரிய இன்னும் வாட் டு சே, டூ ஆர் டை வர சுச்சுவேஷனாக வரக்கூடாதுங்கிறேன் நான். அது வரந்து அதுலேயும் போய் அவுட் ஆகிட்டு வரீங்க. அப்புறமா மாசானமுத்துக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லியிருக்காங்க சார்ன்னு. சச்சின் ஃபார்மை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பாயிண்ட்ஸ் வரல ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஃபுல்லாகவே வரல அவருக்கு பாயிண்ட்ஸ். அது என்ன ஃபர்ஸ்ட் ஹாஃப் பாயிண்ட்ஸ் வரல கேட்குறாரு ஒரு ஜேர்னலிஸ்ட். அண்ட் அவருக்கு கான்ஃபிடன்ஸ் ரொம்ப ஷார்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. 14 மேட்சுக்கு அப்புறம் சொன்னார், ஆமாம் சச்சின் பாயிண்ட் கொண்டு வர்றது எங்களுக்கு ஹர்ட் ஆகுது டீமுக்கு. ரைடர் பாயிண்ட் கொண்டு வந்தால் தான் டிஃபென்ஸுக்கு இன்னும் ஒரு ஜோஷ் வரும், டிஃபென்ஸ் ஆல்சோ வில் டூ பெட்டர்னு டிஃபென்ஸ் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக சொன்னார். சச்சின் இஸ் நாட் பிளேயிங் வெல்ன்ற மாதிரி டேரெக்டாக தான் சொன்னார். டேரெக்டாகவே சொல்லியிருக்கலாம், ஆமாம் சச்சின் சைனி கேள்றேன், பஸ் சச்சின் சரியாக விளையாடலன்னு. எனவே அப்புறம் கேட்டாங்க, நோய்டா லெக் முடிய போகுது, உங்கள் பெர்ஃபார்மன்ஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க, அடுத்த லெக் பூனேயில், அங்கே போய் எப்படி விளையாட போகிறீங்க, உங்கள் தாட்ஸ் என்னன்னு சொன்னார். நெக்ஸ்ட் மேட்ச் நாங்கள் நல்லா விளையாடணும், அச்சா கேள்னா படேகா டெல்லிக்கு சார், அண்ட் டீம் தோட சேஞ்சஸ் கரேகான்ட்டார். அவர் டீமில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணணும். என்ன பண்ணுறது, இருக்கிறதே சுற்றி சுற்றி வர வேண்டியது, யாரை கொண்டு. எனவே அது இப்போ பேசுகிறேன் அப்புறமா ஒரு ப்ரிவ்யூ டெல்லிக்கு எதிராக உள்ளது. அப்புறம் பூனா ஹோஸ்டிங் பிளே ஆஃபும் அண்ட் ஃபைனல், அதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க. பூனா தான் ஹோஸ்ட் பண்ண போகிறாங்க ஃபைனலும் பிளே ஆஃபும். அது சொன்னார், நாங்கள் குவாலிஃபை ஆகிறதுக்கு எல்லா மேட்சஸும் ஜெயிக்கணும், இனிமேல் வரப்போகிற மேட்சஸ்லாம் அக்கார்டிங்லி பிளான் பண்ணி நாங்கள் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். அண்ட் தென் வில் ட்ரை டு குவாலிஃபை ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் அப்படின்னு யதார்த்தமாக சொன்னார். அப்புறம் கடைசியாக வைக்கிற நேரத்தில் அண்ணா அப்படின்னு ஒருத்தர் கூப்பிட்டாரு, பார்த்தாரு சிரிச்சுக்கிட்ட. அண்ட் இனிமேல் வர நீங்கள் எந்த சுச்சுவேஷன் இருக்கீங்கன்னா உங்கள் எல்லா மேட்சுமே டூ ஆர் டை தான். இனிமேல் ஒரு மேட்ச்சில் டூ ஆர் டை எடுக்கிறதே கஷ்டமாக இருக்குது. இப்போ மேட்ச் எல்லாமே டூ ஆர் டைன்ட்டார் அவர். உண்மைதான், அதுவும் எல்லா மேட்சும் நீ ஜெயிச்சா தான் குவாலிஃபை ஆகும். நாளைக்கு டெல்லி கூட என்ன ஏது எப்படி ஏதாவது ஐடியா? மேட்ச் முடிஞ்சு 5 நிமிஷம் கூட அவ்வளோ அதுக்குள்ளே கேட்குறாரு. சொன்னார், ஆமாம் நாங்கள் எல்லா மேட்சும் ஜெயிச்சா தான் நம்ம முடியும், வி ஹேவ் டு கோ ஆல் அவுட், அப்போ தான் போக முடியும் குவாலிஃபைங். கம்மிங் மேட்சஸில் ரைடரும் பாயிண்ட்ஸ் கொண்டு வரணும், டிஃபென்ஸும் நல்லா விளையாடணும், அப்போ தான் நாங்கள் ஜெயிக்க முடியும், வில் ட்ரை ஃபார் தட்னு சிம்பிளாக முடிச்சார். அப்புறம் சாயில்கிட்ட வந்தார். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சச்சின் தான் கேப்டன் போட்டிருந்தாங்க. சாயில் எதுக்கு வந்தார் தெரில. எனிவே அப்புறம் சச்சின் நிறைய கேள்வி கேட்பாங்க. ஏன்னா அவர் தான் கேட்பாங்க ஸ்ட்ரைட்டாக. ஹையஸ்ட் பெய்டு வேறு, 2 கோடி 15 லட்சம் சும்மாவா? ஒரே மாதிரி தவறை திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? அவர் கேப்டன், அதனால் அவர் வரமாட்டேன்ட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். வேறு அவர் தான் கேட்பாங்க, பதில் சொல்லணுமே. சரி, சாயில் என்ன சொன்னார் பார்த்துருவோம். சாயில் அவங்க சோகமாக தான் இருந்தார். உன்னோட தாட்ஸ், ஒரு சாகர் இல்லாததே டீம் எப்படி ஆயிடுச்சு பாருங்க. டிஃபீட் அதை பற்றி சொல்லியிருந்தாங்க. 3 பாயிண்ட் லீடு தான் இருந்தது ஃபர்ஸ்ட் ஹாஃபு. அவங்ககிட்ட 3 பாயிண்ட் லீடு தான். டிஃபென்ஸ் ரொம்ப நல்லா விளையாண்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபில். செகண்ட் ஹாஃப் வீக்காக இருந்தது ரைடிங் வேறு ஃபர்ஸ்ட் ஹாஃபு. அப்புறம் செகண்ட் ஹாஃபில் தோட லிட்டில் பிட்டு எங்கே பாயிண்ட் கொண்டு வந்தாங்க செகண்ட் ஹாஃபு. அண்ட் ஹரியானாவை நாங்கள் ஆல் அவுட் பண்ண வேண்டியது, ஆனால் நாங்கள் ஆல் அவுட் ஆகி நிற்கிறோம் 3 நிமிஷத்தில் பேக் டு பேக் ஆல் அவுட்டு. எல்லாம் தான் காரணம் தோக்கணும்னு சிம்பிளாக முடிச்சாங்க. இதான் அவங்க பேசுனது. அண்ட் நம்ம கோச் சேரன் அண்ணாவும் சால்விலையும்.
உங்கள் கருத்து என்ன எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். பொறுமை பார்த்து நன்றி. லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.